இவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் நிகழ இருக்கும் ராகு கேது பெயர்ச்சியால் மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு? உண்மையிலேயே மேசராசினியர்களான உங்களுக்கு ராகுவும் கேதுவும் கொடுக்க போகிறார்களா அல்லது கெடுக்க போகிறார்களா என்பதை தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வகையில மேசராசினியர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்றும், ரிஷபத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனி ராகு ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்க போகிறாங்க. மீனத்தில் சுக்கிரனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசி சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய கும்பம் மற்றும் சிம்மராசி சஞ்சாரத்தின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருந்து வந்த ராகு இனி லாபஸ்தானமாகிய கும்பராசிக்கு மாறுவது என்பது மிகவும் அனுகூலமான ஒரு மாறுதல் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏற்கனவே கூறியுள்ளபடி கொடுப்பதில் ராகுவிற்கு இணை அவர்தாங்க. சுமார் 1.5 வருட காலத்தில் நிதி நிலைமையில் மிக நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுவதை உங்களால் கண்கூட பார்க்க முடியும். அதே போல வருமானம் என்பது தற்போது நடைபெறும் தசாபுக்திகளுக்கு ஏற்ப உயரக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த ராகுவினுடைய அமைப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதுவரை விரயஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருந்ததால தொடர்ந்து ஏற்பட்டு வந்த வீண் செலவுகள் குறைய ஆரம்பிக்குங்க. அதே போல ஒரு சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் ராகுவினுடைய நிலை தெளிவாக எடுத்து காட்டுது. கிட்டத்தட்ட மேசராசினியர்களுக்கு சென்ற பல வருடங்களாக மனதை அரித்து வந்த கடன் தொல்லைகளை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்குதுங்க. பண பற்றாக்குறையினால் தாமதமாகி இருந்த பெண்ணுடைய திருமணமோ அல்லது பையனுடைய திருமணமோ நடைபெற வழிவகுத்து தர இருக்கிறாரு ராகு. இதுவரை உங்களுடைய ராசிக்கு ரூணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த கேது இனி பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் ஆகிய சிம்ம ராசிக்கு மாறுவது ஓரளவிற்கு நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு நிலையாதான் அமைஞ்சிருக்குது. குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தமாக பணம் செலவழிந்தாலும் கூட அவை உங்கள் பிள்ளைகளுடைய முன்னேற்ற பாதையை வழிவகுக்கும் என்பதால் இதுவும் நன்மையாகவே அமைஞ்சிருக்குதுங்க. தீர்த்த தல யாத்திரை ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்கு. அதே போல் மகான்களுடைய பெரியோர்களுடைய ஆசையும் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிடைக்க இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து ஒன்று கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளதையும் கிரக நிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுது. மேசராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய கும்பம் மற்றும் சிம்மராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராகுவினுடைய இந்த கும்பராசி சஞ்சாரம் உத்தியோகத்துறையில் இருப்பவர்களுக்கு நற்பலன்கள் அளிக்கக்கூடியதாகவே அமைஞ்சிருக்குதுங்க. ஏன்னா இதுவரைக்கும் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஆகியவற்றை இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு நீங்க எதிர்பார்க்கலாம். அதே போல கேதுவினுடைய நிலையை வைத்து பார்க்கும்போது பலருக்கு ஊதிய உயர்வுடன் கூடிய இடமாற்றம் ஏற்பட இருக்குங்க. இப்ப தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளுக்கு ஏற்ப வேலையிலும் நல்ல மாறுதல் ஏற்பட வாய்ப்புள்ளத ராகு மற்றும் கேதுவினுடைய நிலை தெளிவாக எடுத்து காட்டுது. அதே போல மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் பல ஆண்டுகளாக பின்னடைவினால் சிரமப்பட்டு வந்த உங்களுக்கு ஆதரவாக மாறுகிறார் ராகு. அது மட்டுமில்லாமல் அனுகூலமான நிலையிலும் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் ராகு கணக்கு பார்க்காமல் லாபத்தை அள்ளி கொடுப்பாருங்க. உங்களுடைய வியாபாரத்தையும் தொழிலையும் அபிவிருத்தி செய்து கொள்ள வழிவகுத்து தர இருக்கிறார். இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு.
அதே போல மேச ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு தற்போது உங்களுடைய ஜனன கால தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் புதிய தொழிற்சாலை வாங்கும் யோகமும் இருக்குதுங்க. இதுவரை நஷ்டத்தை சந்தித்து வந்தவர்களுக்கும் கூட இனி படிப்படியாக லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய நிலையில் ராகு சஞ்சரிக்க போகிறாரு. அதே போல ராகுவிற்கு நேரெதிராக சஞ்சரிக்கும் கேதுவினால் அடிக்கடி உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கூடுமான வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. அதே போல சிம்மராசியில் சிம்மராசியில் பூர்வ புண்ணிய ஸ்தானமாக திகழ்வதால குடும்பத்தினருடன் பிரபல திருத்தல தரிசனமும் தீர்த்த தல யாத்திரை யோகமும் கிடைக்க இருக்கு. மகான்களுடைய தரிசன பாக்கியமும் கிடைக்க இருக்குதுங்க. இருந்தாலும் சிம்ம ராசி புத்திரஸ்தானமாகவும் விளங்குவதால் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கேதுவினுடைய சஞ்சார நிலை எடுத்து காட்டுது. மேசராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த ராகு குருவினுடைய பகவான் சுப பார்வை கிடைப்பது மேலும் பல நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு கிரக நிலையா அமைச்சிருக்குதுங்க. சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் யோகமும் அதன் மூலம் வருமானம் உயர்வும் ஏற்பட இருக்குது. குறிப்பா சங்கீத வித்வான்கள், நாதஸ்வர வித்வான்கள், பரதநாட்டிய கலைஞர்கள், ஆன்மீக உபன்யாசர்கள் ஆகியோருக்கு எதிர்பாராத பல நல்ல காலம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. சிலருக்கு சொந்த வீடு, சொந்த வாகனம் வாங்குவதற்கான ஒரு நல்ல அறிகுறி தென்படக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய நிலை அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் ராகுவிற்கு அரசியல் துறையின் மீது நேரடியான ஆத்திகம் உள்ளது சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரம் கூறுகிறது. அந்த வகையில தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில ராகுவினுடைய நிலையை முக்கியமாக கொண்டு கருதும் போது அரசாங்க உத்தியோகமோ அல்லது அரசியல் துறையில் உங்களுடைய கட்சியில் நல்ல ஒரு பொறுப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல சுமார் 18 மாதங்களுக்கு ராகு உங்களுக்கு துணை நிற்பதை கிரக நிலை தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்கு. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கும்பம் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் ஸ்தானமாகும். சிம்மம் பூர்வ புண்ணிய ஸ்தானமாக திகழ்கிறது. அதனால் இந்த ராகு கேது பயிற்சி சிறந்த கல்வி முன்னேற்றத்தை உங்களுக்கு அளிக்குதுங்க. உயர்கல்விக்கு உங்களுடைய விருப்பம் போல் பிரபல கல்லூரியில் இடம் கிடைக்க இருக்குது. தேவையான நிதியும் கூட அதிக சிரமப்படாமலேயே நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள் உதவ முன்வர இருக்காங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு கும்பம் லாபஸ்தானமாக அமைந்திருப்பதால் ராகுவினால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்க இருக்குதுங்க. மிதுன ராசிக்கு மாறும் குருவினுடைய சுப பார்வை ராகுவிற்கு கிடைப்பதால மேலும் பல நன்மைகள் ஏற்பட இருக்குது. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாம். தற்போது நடைபெறும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் வாங்கும் யோகத்தை தந்தருள்வாருங்க ராகு. அதே போல் கேது ஓரளவே உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க. இருந்தாலும் கேதுவினால் பராமரிப்பு செலவுகள் இருக்கதாங்க செய்யும். ஆனால் அதிக விரய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த ராகு கேதுவினுடைய பெயர்ச்சியான இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராகு கேது ஆகிய இரு கிரகங்களுமே உங்களுக்கு கொடுக்க போகிறார்கள், கெடுக்க போவதில்லை என்பதால் துணிந்து உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமைகள்ல அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் மாலையில் நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.